பார்த்தீங்கன்னா தெய்வ சக்தி வந்து உடம்புல இறங்குறதுக்கும் உங்கள் உடம்பை வந்து புனிதமாக்குறதுக்கும் ஒரு வசீகர சக்தி உங்கள் உடம்புக்கு கிடைக்கிறதுக்கும் உங்கள் முகத்துக்கு ஒரு வசீகர சக்தி கிடைக்கிறதுக்கும் கர்மா நீங்கிறதுக்கும் அழகாகிறதுக்கும் நோய்கள்லாம் நீங்கிறதுக்காகவும் ஒரு மூலிகை குளியல் பொடி இதில் உள்ள அளவு பொடி இதெல்லாம் பொடி பண்ணி டெய்லியும் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூனோ இல்லை ஒரு ஸ்பூனோ எடுத்து தண்ணியில் கலந்து உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிக்கலாம். இல்லை குளிச்சதுக்கு அப்புறம் சோப் போட்டுலாம் குளிச்சதுக்கு அப்புறம் கூட இந்த பொடியை தேய்ச்சி குளிக்கலாம். குளிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல வந்து ஒரு தெய்வ சக்தி இருக்கும், ஒரு வசீகரம் இருக்கும், தகன்னு மின்னுவீங்க எம்ஜிஆர் மாதிரி. ஸோ இந்த பொடிக்குள்ள எதுவும் மந்திரம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து இந்த மந்திரம் ஜெபம் பண்ணுறவங்க, மாந்திரிகம் பண்ணுறவங்க, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, ஜோதிடம் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் இந்த இதை பயன்படுத்தும் போது அவங்க உடலுக்கு இயற்கையாகவே தெய்வ சக்தியை இழுக்கக்கூடிய ஒரு பவர் சாதாரணமாக கிடைக்கும். இந்த பொடியை வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம், குளிச்சதுக்கு அப்புறமும் இந்த பொடியை கடைசியாக போட்டு தேய்ச்சியும் குளிச்சுக்கலாம்.